ஸ்ரீ சாய் யோகா அகாடமி சார்பாக அதற்கு எங்களது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் இனிய மாணவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை எங்களது ஸ்ரீ சாய் யோகா அகாடமி சார்பாக கூறிக்கொண்டு முதலாவதாக நமது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கலாம் என்று இருக்கிறேன். கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்பகத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சாய் யோகா அகாடமி வார்சா போலந்து சார்பாக நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட சர்வதேச ஆன்லைன் உலக சாதனை முயற்சியின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது வெல்கம் அட்ரஸ் தருவதற்காக அஸ்வினி ஹரிஹரனை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அன்பு உறவுகளே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஸ்ரீ சாய் யோகா அகாடமி வார்சா போலாந்து சார்பாக நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட சர்வதேச ஆன்லைன் உலக சாதனை முயற்சியின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைகிறேன். இன்று உலக சாதனை முயற்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் சாதனை கொண்டாடும் சிறப்புமிக்க நாளாகும். எங்கள் தலைமை விருந்தினர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திரு கே கல்யாணசுந்தரம் அவர்கள், தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர், KR பப்ளிக் ஸ்கூல், காரமடை. திருமதி மதுமதி கல்யாணசுந்தரம் அவர்கள், துணைத் தலைவர், KR பப்ளிக் ஸ்கூல். திரு தங்ககுமார் அவர்கள், நிர்வாக இயக்குனர், ஆயுர் வஸ்த்ரா டெக்ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட். திரு அரவிந்த் சுப்பிரமணி அவர்கள், புகைப்பட கலைஞர். திரு வி பாலகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர், ஓசோன் யோகா சென்டர். திரு என் ஜெயராமன் அவர்கள், நிறுவனர், நானா ஸ்டுடியோ. திரு பிரதீப் எம்காம் நடுவர், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். திரு கே வினோத் அவர்கள், துணைத் தலைவர், இந்திய யோகாசன விளையாட்டு சம்மேளனம். நந்தினி சிதம்பரம், KR பப்ளிக் ஸ்கூல். தங்களின் வருகை எங்கள் அனைவருக்கும் பெருமையையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. தங்களை மனமார்ந்து வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிரல்: தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம், வரவேற்புரை, குத்துவிளக்கு ஏற்றுதல், ஸ்ரீ சாய் யோகா அகாடமி மாணவர்களின் யோகாசன நிகழ்ச்சி, தலைமை விருந்தினர்களின் சிறப்புரை, பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா, நன்றியுரை, தேசிய கீதம், காலை சிற்றுண்டி. இன்று வழங்கப்படும் விருதுகள்: ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் வழங்கப்படுவது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழ், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பதக்கம், ஸ்ரீ சாய் யோகா அகாடமி சர்வதேச சான்றிதழ், ஸ்ரீ சாய் யோகா அகாடமி நினைவு கேடயம். பெற்றோர்களின் தன்னலமற்ற அன்பிற்கும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீ சாய் யோகா அகாடமி பாராட்டு சான்றிதழ், கீதாச்சாரம் என்ற சிறப்பு பரிசு வழங்கப்படுகின்றன. சிறப்பு நன்றிகள்: இந்த நிகழ்ச்சியை நடத்த அனைத்து வசதிகளையும் செய்து வழங்கிய KR பப்ளிக் ஸ்கூல் தலைவர் திரு கே கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திருமதி மதுமதி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் கேஆர் பப்ளிக் ஸ்கூலின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் அவர்களின் முழு ஒத்துழைப்பிற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக திரு மகேஷ் அவர்களுக்கு பள்ளியில் இந்நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்து முழு ஆதரவு வழங்கியதற்காக எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஈசன் யோகா நிறுவனத்தின் நிறுவனர் திரு மணிகண்டன் அவர்களுக்கு எங்களின் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சர்வதேச ஆன்லைன் உலக சாதனை முயற்சியை திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் தொடக்கம் முதல் நிறைவு வரை அனைத்து பணிகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்து இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடைபெற முக்கிய பங்கேற்றியுள்ளார். அவருடைய கடின உழைப்பு, சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பிற்கு எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எங்கள் பயிற்சியாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், வாலண்டியர்ஸ், பெற்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளித்த அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக உலக சாதனை முயற்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தலைமை விருந்தினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய அஸ்வினி ஹரிகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக யோகா பற்றி எப்படி என்னங்கிறத ஒரு சில வார்த்தைகளில் நம்ம காவியா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவள் இப்போ உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிக்குவாங்க. குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் இயர். ஓகே, இங்கே இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருக்கும்? எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி? ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, என்ன கொஷின் கேட்பாங்களோ, என்ன மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஓகே, பேரண்ட்ஸில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போதோ, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ முன்னாடி போகும்போதோ, அந்த மாதிரி போகும்போது எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ்டாக ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? யூ கேன் ரைஸ் த ஹேண்ட்ஸ். ஓகே, இங்கே இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா அவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன். கிரிக்கெட்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? பேரண்ட்ஸ் சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லலாம். கிரிக்கெட்னு சொன்னால் ஜட்ஜஸ் சச்சின், சச்சின், எல்லாத்துக்குமே சச்சின் ஞாபகம் வருமா? ஸோ சச்சின் அவரோட எத்தனை ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு, அவர் எப்படி ஒரு சாம்பியன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிராக்டிஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம், நீங்க பிராக்டிஸ் மட்டும்தான் இருக்குமா? இதுக்கு பின்னாடி யோகா அண்ட் மெடிடேஷன். அவர் எப்பவுமே மேட்ச்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவர் மெடிடேஷன் பண்ணுவார். ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாமே இன்ஜுரிஸ் ஆகும், அவங்களுக்கு ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆடட் இட் இன் தேர் ரொட்டீன். அவங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ விளையாடாத டைம்லையும், மேட்சஸ் இருக்கிற மட்டும் பண்ண மாட்டாங்க, விளையாத டைம்லையும் எப்போவுமே அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்க ரொட்டீன் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே, நாட் அலோன் ஸ்போர்ட்ஸ்மேன், ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் எஸ், அதுதான் அவங்களுக்கு டிசிப்ளின் அண்ட் அதை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அவங்க இந்த ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஃபுட்பால்னு சொல்லும்போது ரொனால்டோ, மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோவா? அண்ட் எஸ், அவங்களுமே யோகா அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தென் யாராச்சுக்கு நோவாக் ஜோகோவிக் தெரியுமா? நோவாக் ஜோகோவிக் சொல்லுங்க சார், யார் அவரு? டென்னிஸ் பிளேயர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர். அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், அவருக்கு ஹீஸ் 39 years old now. அண்ட் ஒரு 25 year old கூட அவர்
கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 39-year-old மேனும் ஒரு 25-year-old மேனும் கம்ப்ளீட் பண்ணும்போது யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி 25-year-old தான் சொல்லுவாங்க. பட் அவர் இந்த 39 இயர்ஸ்லையும் அவர் வந்து அந்த இதை வின் பண்ணாரு. எதனால இருக்கும்? ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இருக்கும். பட் நாட் ஓன்லி ப்ராக்டிஸ், அவர் வந்து இந்த யோகா அண்ட் மெடிடேஷனை சீரியஸாக ஃபாலோ பண்ணுவார். அவர் வந்து அவரோட மேபி இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் யூடியூப்லையும் அவர் போட்டிருக்காரு அந்த வீடியோ. அண்ட் அதில் அவர் சொல்லியிருப்பார், யோகா அண்ட் மெடிடேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட். அவர் வந்து இந்த அளவுக்கு இத்தனை மெடல்ஸ் இத்தனை ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ஹீல்ட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாமே யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா வீட்டுக்கு, இல்லை காம்படிஷன்னு சொன்னதுனால பண்ணுறீங்களா? எப்படி டெய்லியுமே யோகா பண்ணுவீங்களா? ஓகே, நீங்கள் வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூல் நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ் டியூரிங் எக்ஸாம்ஸ். அண்ட் நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும். யூ கேன் பி காம். என்ன சுச்சுவேஷன்லையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் என் கூட வந்து நீங்கள் சேர்ந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் 2 minutes. ஓகே, எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. இப்போ எங்கள் ஹேண்ட் பொசிஷன் வந்து இப்படி இந்த உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் ப்ரீத் இன்னு சொல்லும்போது, இன்ஹேல்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணணும். அண்ட் அதை ஒரு 2-3 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத் எக்ஸேல்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள் மவுத் வழியாக விடணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஹேல் 1 2 3 எக்ஸேல். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இன்ஹேல் 1 2 3 exhale. Inhale 1 2 3 exhale. ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். இப்போ நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு மாதிரி காமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ். இந்த இன்னேல் அண்ட் எக்ஸேல் ப்ரீதிங் இது எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூல் நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று ஒரு இன்னையிலேருந்து ஒரு 21 daysக்கு யூ ஷுட் வேக்கப் அட் 6 or 6:30. உங்களுக்கு எப்போ ஏர்லியாக வேக்கப் பண்ணணும்னு தோணுதோ 5 to 6 நீங்கள் வேக்கப் பண்ணி 15 to 20 minutes யூ ஸ்பெண்ட் ஃபார் யோகா அண்ட் மெடிடேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கே இந்த சேஞ்சஸ் தெரியும். யூ நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களுக்கு ஹெல்தி பாடி அண்ட் மைண்ட் கிடைக்கும். யூ கேன் டூ குட் இன் யுவர் அகடமிக்ஸ் அண்ட் யுவர் லைஃப் வில் பி குட். ஃபாலோ பண்ணுவீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ காவியா. நம்ம ஸ்போர்ட்ஸ் எப்படி இதில் அச்சீவ் பண்ணுறாங்கங்கிறத யோகா மூலிமா தான் நிறையா பண்ணுறாங்கங்கிறத காவியா ரொம்ப நல்லா அருமையாக நான் உங்களை எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் விதமாக முதலாவதாக திரு கே கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கு அஸ்வினி ஹரிகரன் சார் அவர்களை ஒரு நினைவு பரிசு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக திரு மதுமதி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு திரு அஸ்வினி அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு தங்கக்குமார் அவர்களுக்கு பந்துரு அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அடுத்தபடியாக
திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களுக்கு திரு நாகராஜ் அவர்களை நினைவு பரிசோதனை அடுத்தபடியாக திரு வி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திருமதி லதா அவர்களை நினைவு பரிசோதனை நடத்துகிறோம். அடுத்தபடியாக திரு எம் ஜெயராமன் அவர்களுக்கு திரு மல்லிகா அவர் நினைவு அறிவிக்கிறோம். அடுத்தபடியாக திரு பிரதீப் அவர்களுக்கு திரு கவிதா அவர்களை நினைவு அறிவிக்கிறோம். அடுத்தபடியாக திரு கே வினோத் அவர்களுக்கு திருமதி ஜெயபிரதா அவர்களை அன்புடன் வைக்கிறோம். அடுத்தபடியாக நமது கேஆர் பப்ளிக் சிதம்பரம் அவர்களை சார் அவர்களை முன்வைக்கின்றோம். நினைவு பரிசுகளை வழங்கி கொண்டு அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் இந்த யோகாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு ஒவ்வொருத்தரையாக அழைக்கிறேன். முதலாவதாக திரு கே கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வருகை தந்த அனைவர்களை வருக வருகன்னு வரவேற்று யோகா பற்றி வேண்டிய பெரும்பாலான ஆசிரியர்கள்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய படிப்பு போன்ற பல்வேறு துறையில் வளர்ச்சி வருவதற்கு அவர்கள் இருந்து இந்த யோகா நல்ல சிறப்பாக அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை வாழ செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மதுமதி கல்யாண சுந்தரம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கின்றேன். Good morning all. So how are you all doing? Okay. So can I have a speech for 10 minutes or for 2 minutes? Short speech or a long speech? Very short. Okay. So who all likes yoga here? How many people do yoga for fitness or for mental strength? Very few, right? Okay. Thank you for the organizing this opportunity to give me a space to enhance the importance of yoga in a day-to-day life. Because people, this generation, they're finding it very difficult to balance between their mind and body. Only through yoga they are able to practice all the asanas, exercise and strength, which they will be able to balance for both body and mind. So really I'm very happy to be a part of this function, to congratulate all the young yoga aspirants here. Looking forward for a great opportunity to collaborate with you for more yoga performance from our school. Thank you all. அடுத்ததாக திரு தங்கக்குமரன். வணக்கம். இந்த இதை எனக்கு அழைத்த சுப்பு சிதம்பரம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ சாய் யோகா அகாடமி ரொம்ப சிறப்பாக இதை நடத்தியிருக்காங்க. நான் சில விஷயங்கள் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் முன்னாடி பேசுகிறதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஆர் ஸ்கூல்ஸ் அவங்களோட இதை நான் காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பரபரப்பாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ எனக்கும் இப்போ யோகாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 20 வருஷமாக யோகா மேட் தயார் பண்ணுறோம். அதாவது இயற்கையான முறையில் நம்ம கைத்தறி நெசவாளர்கள் நெஞ்சு நூலை வந்து இயற்கையாக சாயம் போட்டு நம்ம கைத்தறியில் நெஞ்சு பண்ணுறோம். நீங்கள் இந்த யோகா மேட் கீழேயும் பார்க்கலாம். ஸோ யோகாவை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, நாங்கள் ஒரு 1000 ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்கோம். நீங்கள் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் யோகா படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி முதல்ல. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த யோகாக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. யாரெல்லாம் நீங்கள் யோகா பண்ணுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய ஆயுள் கூடும், உங்களுடைய மன நிம்மதிகள் அதிகரிக்கும் அப்படின்றது நான் இப்போ ஒரு 5 வருஷமாக தான் நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க அந்த இது பண்ணாங்க பார்த்தீங்களா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அந்த மூச்சை உள்ளே விட்டு நீங்கள் கொஞ்சம் நிறுத்திட்டு வெளியே விடும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். செஞ்சு பழகிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த எல்லாரும் நீங்கள் உங்கள் மூஞ்சை பார்க்கும்போதே தெரியுது, யோகா பண்ணும்போது நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. சில கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது ரொம்ப டல்லாக இருப்பாங்க, பட் நீங்களாம் தெளிவாக இருக்கீங்க. இந்த யோகாவுக்கு உங்கள் பசங்களை அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் செஞ்சது பெரிய ஒரு புண்ணியம். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க. அதுக்கு இந்த ஸ்ரீ சாய் இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பிறந்து வெளியே வர்றதே அப்படின்றது ஒரு வெற்றின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். ஆனால் வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு 4 விஷயங்கள் தேவைப்படும்: உணவு, உடை, இருப்பிடம், மனநிலை. இப்போ நீங்கள் இந்த உணவு எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய 95% உணவுகள் இன்னைக்கு ஜீன் மாடிஃபைடுன்ற ஒரு இதில் இருக்குது, இயற்கையான ஒரு இதே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80% நீர் கெடுத்துருச்சுங்க. நீங்கள் உலகம் முழுதும், இந்தியா முழுதும் இல்லை, எல்லா பக்கமே நீங்கள் குடிநீர் கிடையாது, ஆறுகள்லாம் மாசுபட்டுடுச்சு. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் எல்லாமே சின்ன ஃப்ளாட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஆனால் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனநிலையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம், இப்போ எல்லாருமே கூகுள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தான் பயன்படுத்துகிறோம். ஒரு வெளியில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ மனநிலை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நிறைய கொலைகளும் தற்கொலைகளும் நிறைய நம்ம வந்து நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் தியானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய பிறப்போட ரகசியம், நம்மளோட பிராணத்தை நீங்கள் வந்து கவனம் செலுத்தும் போதே உங்களுக்கு அமைதி வந்துடும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தெளிவு வந்துடும். இப்படி இருங்கன்னு சொல்லி அருமையாக நமக்கு பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஒரு 20 வருஷமாக அருமையாக நம்ம அரசாங்கமும் மக்களும் இதை பின்பற்றுறாங்க. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு டூல். நீங்கள் உங்கள் மூச்சிலேயே உங்களுடைய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசனத்தில் உடல் உழைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேலரிகள் செலவாகும். நீங்கள் பண்ணக்கூடிய ஆசனத்திலேயே உங்கள் உடம்பை நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 வாதம், பித்தம், கபம் நம்ம சொல்லுவோம் ஆயுர்வேதம். இந்த 3 சமநிலைக்கு வரும்போது தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கான். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பழக்கங்களால் நம்ம இந்த வாதம், பித்தங்கள் நமக்கு வருது. அப்போ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குது. அது நல்ல ஒரு சிறப்பாக இப்போ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யோகாவும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியர்களை விட நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க தான் இந்த யோகாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஒரு ஸ்கூல்லையும் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நான் பசங்களை பார்க்கும்போது அந்த யோகா பார்க்கும்போது அவங்க நல்லா அவங்க சொல்லும்போது கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க. ஒரு இன்டெலிஜென்சி அதுவே கிரியேட் ஆகும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி படிப்பில் அவங்க கவனம் செலுத்தலாம், பதட்டம் இருக்காது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலுக்கு முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு ஹேண்ட் பண்ணுங்க. அந்த யோகா படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எங்கள் யோகா மேட்டை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நெசவாளர்கள் இயற்கை நாங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட வெப்சைட் இருக்குது, ayurvastra.in ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் காலையில் இந்த மாதிரி யோகா பண்ணி பிரைட்டாக இருக்கிறது ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே கெமிக்கலில் தான் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யோகாவில் பண்ணுறதுக்கு கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முறைப்படி இயற்கையான முறையில் யோகா மேட்டெல்லாம் பண்ணியிருக்கேங்கிற கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சாருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு மாதிரி. Good morning everyone. Pleasure and very happy to be part of this event to everyone, and many very happy to know this Sri Sai Academy doing this much work. It's very to see Mr. Chidambaram. Please clap for the academy, Chidambaram and Geeta madam. Yeah. Congratulations to every participant here, and it's a very good feat to achieve here. Thank you everyone. They regular practice பண்ணுங்க every day. I mean, practice it as it is daily or a habit மாதிரி கொண்டு வந்து practice it every day. Thank you. Thank you sir. Her name is Narayani. She wanted to give you a speech about yoga. So can you all hear?
பாடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும், பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க தெரியல மேம், எத்தனாவதுங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பா. நல்லா அருமையாக சொன்னாங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த வயசுல இந்த அளவுக்கு ஒரு இது இருக்குன்னா நம்ம எல்லாம் பெரியவங்க, நம்மளால் இன்னும் நல்லாவே பண்ணலாம். யோகாவில் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கலாம். அது இந்த பாப்பா மூலியமாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திரு வி பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அளிக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எல்லாருக்கும் நிறைய இங்கிலீஷ் தான் தெரியும் போல இருக்கு. எல்லாம் குட் மார்னிங் கரெக்டாக சொல்கிறாங்க, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு இங்கே ஏற்பாடு கொடுத்தது அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியுங்களா? இவங்களோட சிஸ்டர் போலந்தில் இருக்காங்க. நான் டிப்ளமா நேச்சுரோபதி யோகி ஸ்டேஷன் ஒரு கோர்ஸ் நடத்துகிறேன். அவங்க போன வருஷம் அந்த கம்ப்ளீட் பண்ணி இன்டர்நேஷ்னல் யோகா தெரபிஸ்ட் கோர்ஸும் முடிச்சிட்டாங்க. இப்போ போலந்திலிருந்து தான் ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் அவங்க ஏற்பாடு பண்ணுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட். அவங்க அந்த டீம் வந்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம 2 பேருக்கு நன்றி சொல்கிறோம், புரியுங்களா? ஸோ அந்த கீதா மேடமும் அவங்களோட சிஸ்டர் இவங்களை இதுதான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஹஸ்பண்டும் பாருங்க எல்லா வேலையும் விட்டு போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சீஃப் கெஸ்ட்டாக மேடையில் உட்காந்துருக்கோம். ஆனால் அதை விட திறமைசாலிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? யாரெல்லாம் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கை தூக்குங்க. இன்னும் கம்மியாக இருக்காங்க. ஓ பாருங்கள், அவங்களாம் சட்டை கட்டி ரெடியாக நிற்கிறாங்க, யோகா பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ இவங்க கூட போட்டி போட்டு மேடையில் இருக்கிறவங்க யாராவது ஜெயிச்சிருவீங்க. நல்லா யோகா பண்ணுற குழந்தைங்க அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்டுக்கும் நீங்கள் இனிமேல் சொல்லணும். நானும் ரவுடி தாப்பான்னு சொல்லுவாங்களே வடிவேல் சொல்கிற மாதிரி, நானும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் 4 பேர்கிட்ட சொல்லணும். பக்கத்து வீட்டிலலாம் போய் சொல்லுங்கள். யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அப்போ யோகா பண்ணி காமிச்சாதான் அந்த சிறப்பான பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஜெயராமன் அவர்கள் எங்கள் அக்கா பையன்தான். அப்புறம் மணிகண்டன், அவங்களுக்கு துணை புரியக்கூடிய நிறைய பேர். யாரெல்லாம் யோகா டீச்சருங்க கை தூக்குங்க. சார் யோசிச்சு கை தூக்குறாரு. அவர் அடுத்த வேர்ல்டு ரெக்கார்டு அவர் பண்ண போகிறாரு பாப்பம்பட்டி பிரிவில், சரிங்களா? அவர் பெரிய விஐபிங்க. ஸோ பெரிய விஐபிஸ் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடறேன், வேகமாக பேசுகிறேன், சரிங்களா? மிக முக்கியமான சாதனையாளர்கள் நிறையா இருக்கீங்க. பிற்காலத்தில் நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? உலகம் முழுவதும் யோகாவை பரப்பணும். சரி, முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன், சொல்லவே இல்லை. நீங்கள் தயவு செய்து இன்றைக்கி போய் வீட்டில் போனோன்னா முதல் வேலையாக யூடியூப்பில் போய் யோகா பாட்டி சன் அப்படின்னு போடுங்க. அதில் நான் நிறைய பேசுவேன். நான் தான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன். நான் யாருன்னு கேட்டிங்கன்னா 100 வயசு ஓல்டு யோகா லேடி இந்தியா சொல்லுங்க. ஓல்டு யோகா லேடி இந்தியான்னு கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு வயசான பாட்டி, 100 வயசு பாட்டி பத்மஸ்ரீ நானம்மாள். 100 வயசு வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கண் பார்வையில் நல்லா இருந்துச்சு, காது நல்லா கேட்டுச்சு, மெமரி பவர் நல்லா இருந்தது. ஒரு குழந்தை சொல்லிச்சு யோகா பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலான்னு. இப்போ யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கீங்க கை தூக்குங்க. எல்லாருமே ஹெல்த்தி தான். படிக்க டெய்லி வந்தீங்கல்ல, அப்போ நமக்கு எதுக்கு யோகா? 100 வயசுலேயும் கண் பார்வை நல்லா இருந்தது எங்கள் அம்மாவுக்கு. 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சிட்டாங்க. அப்போ அதேமாதிரி மெமரி பவரும் நல்லா இருந்துச்சு. அந்த யோகா பாட்டி மாதிரி வாழணும் அப்படிங்கிறது தான். அதேமாரி எங்கள் அம்மாவோட அம்மா 107 வயசு வாழ்ந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க வேலையை கடைசி வரைக்கும் அவங்களே செஞ்சாங்க. ஆங்கிலேயருடைய மருந்தை தொட்டதே கிடையாது. எங்கள் அம்மாவும் தொட்டதில்லை, எங்கள் குடும்பத்தில் யாருமே ஆங்கிலேயரோட மருந்தை தொடாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா அது காரணம் யோகா. மைக்கு வேலை செய்யுதா? யாருமே கை தட்ட மாட்டேங்கிறாங்க. யோகான்னு சொல்லும்போது அடிக்கடி கை தட்டுங்க. எதுக்குன்னா எங்களுக்காக அல்ல. நல்லா கிளாப் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் இருதய. அந்த இருதய உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஹார்ட். ஆனால் அந்த அடைப்பை வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கைத்தட்டுறது இருக்குது. அதுதான் கும்மி அடிக்கிறோம். நம்ம பழங்காலத்தில் கும்மி அடிக்கிறோம், புரியுதா? பாட்டு பாடும்போதெல்லாம் கை தட்டுறோம். நல்லா கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஓகேவா? வாய்ப்பு கிடைக்கும் போது கை தட்டுங்க. ஸோ நீங்கள்
இப்போ இந்த வயசில் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க. 100 வயது வரைக்கும் வாழ்வதற்கும் சரி, கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறது தான் யோகா. அதுக்கு காரணம் அடிப்படை வந்து எக்ஸாம்பிள் வந்து யோகா பாட்டி. ஓகேவா? ரைட். இந்த வாய்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. டைம் குறைவாக இருக்கிறனால இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் யோகா செஞ்சு நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக இருக்கும். யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த யூனிவர்ஸ். யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ஜெனரேஷன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி 107 வயசு 100 வயசு எல்லாம் பாட்டி அம்மாவங்கெல்லாம் எல்லாமே யோகா பண்ணி தான் இருந்திருக்காருன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவருக்காக இன்னொரு நல்ல பலத்த கைத்தட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் நல்லா கொடுங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சார்பாக திரு வினோத் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒருமுறை இருக்கின்றோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாய்ஸே காணமே. நல்லா இருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். எல்லாரும் குட் மார்னிங் இதோட தான் விடுவாங்க. நம்மளோட கொங்கு பாரம்பரியம், யார் பார்த்தாலும் புதுசாக ஒரு பர்சனை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்கங்கிறது நம்மளோட பாரம்பரியம். அந்த இதில் தான் இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய ஸ்பீச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பாலகிருஷ்ணன் சாரும் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க நம்மளோட யோகாவோட முக்கியத்துவம் எல்லாத்தையும். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நின்று உங்கள் முன்னாடி ஒரு பொசிஷனில் நின்று பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பேக் போனாக நின்ன காரணம் இந்த யோகா தான். நானும் ஒரு யோகா கோச்சு, இன்டர்நேஷ்னல் யோகா கோச்சாகவும் இருக்கேன். ப்ளஸ் நம்ம சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடதில் ஸ்பெஷல் கோச் கைடாக இருக்கேன். நான் நம்மளோட யோகாக்காக ஸ்பெஷல் கோச் கைடாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் இந்தியன் யோகாஸ்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கைடாகவும் ப்ளஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் யோகா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு யோகாவை வந்து டெவலப் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு அங்கீகாரமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நேமை க்ரியேட் பண்ணது யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான். வந்து நம்ம யோகாவுக்கு 2016 ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இன்டர்நேஷ்னலுக்குன்னு ஒரு யோகா டே ஒன்று கொண்டாந்து நம்ம எல்லாத்தையுமே யோகாவை செலிப்ரேட் பண்ண வச்சுருக்காரு. அவருக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சார்பாகவும் ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ஒரு இனிஷியேட் பண்ணல அப்படின்னா நம்மளோட யோகாவும் ப்ளஸ் நம்ம இந்தியாவோட ஆதி காலத்தோட இந்த திறமை ப்ளஸ் இந்த கலையை வந்து நம்ம வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே வந்து கொண்டு போயிருக்க முடியாது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யோகா சர்டிஃபிகேஷன் போர்டில் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேஷனை தான் அந்த டிகிரியாவோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள தான் அடுத்த கண்ட்ரீஸஸ்லேயுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 1 or 2 கண்ட்ரீஸ் யுஎன்ஓவில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாரும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த கண்ட்ரீஸஸில் அந்த யோகா கோச் ஆகட்டும் அவங்க யோகா ப்ரொஃபஷனாக இருக்கணும். அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேஷன் தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேஷன் தான் வந்து அங்கீகரிக்கப்படுது. அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளோட யோகா கலை ஒரு பெருமையான விஷயம். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட நானமல் ஆகட்டும் அவரோட பிரதர்ஸ் அவங்களோட சன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயராமன் சாரு அது மாதிரி நிறைய பேர் நம்மளோட யோகாவை இப்போ நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இதில் நாங்களும் ஒரு பார்ட்டாக வந்து என்னென்ன பண்ணுற பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் யோகாவை போக அதை ஒரு ஸ்போர்ட்டாக வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போது யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபெடரேஷன் சைட்லேருந்து நம்ம யோகா சர்டிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது மூலிமா சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்மிஷன்ஸு Form 2 Form 3 சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம யோகா கற்றது போக அதுக்கு அடுத்தபடியாக நமக்கான சர்டிஃபிகேட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸும் நம்ம இந்த இதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த இதில் ஊக்குவிக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம்.
ஸ்ரீ சாய் அகாடமி. அவங்க வந்து இப்போ போலாண்டில் இருக்காங்க. கீதா மேம் and then அவங்களோட ஹஸ்பண்ட். இந்தியாவிலேருந்து அவங்களோட சிஸ்டர் வந்து சப்போர்ட்டில் இந்த மிகப்பெரிய ஈவெண்ட் லாஸ்ட் வீக் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நடத்துனாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 months ஃப்ரம் த ஃபிப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஸ்கிப் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. சில காரணங்களாகட்டும், அவங்க ஆன்லைனில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் நிறைய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி லாஸ்ட் வீக் அந்த ப்ரோக்ராம் ஆன்லைனில் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த இதில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் வந்து உள்ளே ஜாயின்ட் ஆகிருக்கோம். இதில் முக்கியமான சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அந்த இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிகண்டன் ஈசா யோகா அகாடமி. இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே தெரியும். ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பையனாக இருந்தான். அப்போ என்ன பண்ணலாம் ஏது அப்படி ஒரு சில பெரிய ஐடியாஸே இருக்காது. ஒவ்வொருத்தங்க மூலிமா யாரை பார்த்தாலும் அந்த தம்பி வந்து ஒரு பொலைட்டாக, ஒரு ஹார்ஸாக நடந்தாலும் அவங்ககிட்டயும் பொலைட்டாக பேசி அவருக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கிறதும் நிறைய விஷயத்தை கற்று இந்த ஏஜில் ஒரு அகாடமிஸ் ஆகட்டும், ஒரு ஸ்கூல்ஸில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம்தான். வாழ்த்துக்கள் பாவனும், மேலும் மேலும் நீயும் மேலே வரணும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்றைக்கி நம்மளோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டே இல்லாமல், சண்டேவை தவிர இன்றைக்கி ஃப்ரீயாக பேரண்ட்ஸ் இருக்கிறது இன்றைக்கி இந்த டே தான். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் அதையும் தாண்டி என்னோட பையன் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகணும்னு சொல்லி அவனை ஃபஸ்ட்டு யோகாவுக்கு விட்டு இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணதில் அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு வர்றதுக்காக இன்றைக்கி வந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதன் இப்போது சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறையா டிபார்ட்மெண்ட்ஸோட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா ஸ்கில் இண்டியா, என்எஸ்டிசி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், YCB யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே இதில் தான் இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷன் ஹானரிங். நாங்கள் இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அதன் ட்ராஃபி மெடல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகிறோம். இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின கொலாபரேட்டாக சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், சாய் யோகா அகாடமி, அண்ட் தென் நம்ம எல்லாத்துக்கும் ஓசன் யோகா சென்டர் எல்லாத்துக்குமே நாங்கள் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அந்த இந்தியன் யோகாசனா சார்பாகவும் நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நமது கேஆர் பப்ளிக் ஸ்கூல் பிரின்சிபல் திருமதி நந்தினி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கின்றோம். Good morning to all. Good morning, children. So it is a great opportunity for you to better yourself in life. It is a great blessing. Let me wish you all a very great success in all your future endeavors. Thank you for this opportunity. Thank you, children. Thank you, ma'am. சாதனையாளர் அனைவருக்கும் எனது சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3-4 மாதமாக போராடி கண்டக்ட் பண்ணுவோமுங்க. ஆனால் இந்த மேம் வந்து ஷார்ட் பீரியட்லேயே கிட்டத்தட்ட 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தால் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய சாதனைங்க. கீதா மேமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவருக்கு பேக் போனாக இருந்த நம்ம மணிகண்டன் சார் இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவர் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாருங்க. பொதுவாக சண்டேனால நாங்கள் தூங்கிட்டு தான் இருப்போம், ஆனால் அவர் சண்டேவு கிளாஸ் எடுக்கிறாரு. அதனால் மணிகண்டன் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நீங்கள் சாதனை பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாதனை பண்ணுறதுக்கு டீச்சர்ஸும் ரெடி, பேரண்ட்ஸும் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாதனை பண்ணணுன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இது வரைக்கும் யோகாவை பற்றி சொன்ன சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும், அதை அமைதியாக உட்காந்து கேட்ட குழந்தைகளுக்கும் பேரண்ட்டுகளுக்கும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி எங்கள் ஸ்ரீ சாய் அகாடமி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இங்கே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம். 2 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ உங்களுக்கு கொடுத்த ஆசனா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆசனா. ஓகே, ஸ்டார்ட். Ready, start. Surya Namaskaram. நன்றி. இந்த நன்றி சார். கை தட்டலாம், நல்லா கை தட்டலாம். தேங்க்யூம்மா.
సంచరించరా అణు అణు అణువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రవికారా వరదై ముంచై జలలింగమై ఘోరా వరమై వసమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా జయ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా విశ్వేశలింగమై కనికరించరా విధి లిఖితమునిక పరపర పర జరిపి అమృతమే కురిపించరా రామేశలింగమై మహిమ చూపరా పలు శుభములగని అభయముని విహితము సతతము అందించరా గ్రహణం నిధనం స్వాపరా కాళహస్తి లింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా జనలో కొలువై హర హర ఆత్మలింగమై నిలబడరా తుదివై గతివై సర్వజీవలోకేశ్వర రక్షించరా శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా భయతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ జయ దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా சிவனுக்கு 1000 பாண்டி இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உச்சி குளிரும். சரியா?
நிறுத்திட தெரியாதே எனக்கு அசைவது எல்லாமே உனக்கு நீ என்னுள்ளே அறுவரை நடனம் உன் பொறுப்பு முடிவது நடனம் உன் பொறுப்பு அதுவரை மனமெங்கும் நெருப்பு நீரானே இருளாய் இருளாய் இருளதன் புலராய் 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 Is it
मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का துணை திருவெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒலிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் சுமந்து ஓடினேன் நெடுபாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் நெடுபாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆள்பவன் நீ மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவன் நீ கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ வழி தெய்வ யானையுடன் தனிவை நாயகன் மகன்
लोकस्थले कलेगलम्बलम्बिताम्बु जङ्गतुङ्गमालिकाम्बु मुट्टमट्टमन्निनादवड्डमरवयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवा हर हर शिव शङ्कर नीलकण्ठ गङ्गाधर आए शरणं तिहारे ज्ञान वर्षा विशाल बैठे हो मृगनयन छाए माथे चंद्र विराजे
Next, I would like to call Mallika ma'am to deliver the vote of thanks. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிட்டாங்க, இருந்தாலும் நன்றியுரை என்பது ஒரு வழக்கம். அதனால இருக்கிறவங்களுக்கு கேஆர் கல்யாணசுந்தரம் அவர்கள், துணைத் தலைவர் திருமதி மதுமதி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும், குறிப்பாக திரு மகேஷ் அவர்களுக்கும் தங்களின் அர்ப்பணிப்பு, சிறந்த ஒருங்கிணைப்பு மற்றும் முழு ஆதரவிற்காக எங்களின் சிறப்பு நன்றிகள். மற்றும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எங்கள் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்கள், தன்னார்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக உலக சாதனை முயற்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அனைவரும் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे